தோழர்களே, இன்றைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ராகுல் காந்தியினுடைய பயணத்தை வாக்கு திருட்டு வாக்ஷோரே அதை பீகாரில் நடைபெற்றதை போன்று வெஸ்ட் பெங்காலில் மாநில முதல்வர் மோடி அமித்ஷா திருடன் திருடன் என்று மிக கடுமையாக அவர் சத்தம் போட்டார். இது வெஸ்ட் பெங்காலுடைய நிலைமை. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையை இப்பொழுது எதிர்க்கட்சிகளிடத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தனை காலமாக பாஜகவின் வெற்றி ஒரு தெளிவாக இருந்ததற்கு இதுதான் காரணம் என்பதை போன்று ஒரு பிம்பத்தை எதிர்க்கட்சியினர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த பிம்பத்தின் உள்புறம் இருக்கிற உண்மைகளை தாண்டி பல கேள்விகளை எழுப்பித்தான் இருக்கிறது. சிதம்பரம் மூத்த ஒரு இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான அரசியல் ஆளுமை. அவர் அமெரிக்காவிலே கல்வி கற்றவர். அவரையும் ஊழல் வழக்குகளிலே பாரதிய ஜனதா அரசு பல 100 நாட்கள் வரை சிறையிலே அடைத்தார்கள். இன்றைக்கு அவர் இந்த வாக்கு திருட்டு குறித்து தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். வாக்கு திருட்டை தடுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற தலைமையில் அவர் திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு பரப்புரை இயக்கமாக இந்தியா முழுவதும் மாறியிருப்பதை, தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டுக்கு சாத்தியம் இருக்கிறதா? உண்மையிலேயே வாக்கு எண்ணிக்கையில் சிதம்பரம் இவ்வாறு சொல்கிறார். உண்மையில் வாக்கு எண்ணிக்கையில் பிழைகள் இருப்பது தெரியும். தோல்வி அடைந்த வேட்பாளரை வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிப்பது நமக்கு தெரியும். இந்த பாஜகவின் தேர்தல் கமிஷன் திட்டத்தின் மூலம் சிறுபான்மையினர் தலித்துகளை அவர்கள் வாக்கு அளிக்க விடாமல் தடுக்கிறார்கள். வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய ஒரு 40 பேர் கொண்ட கமிட்டியை ஆய்வு செய்து ஆதாரங்களோடு வைத்த பிறகுதான் இந்தியா முழுவதும் வாட்ஷோர் வாக்கு திருட்டு என்றால் என்ன என்று தெரியும் என திரு ப. சிதம்பரம் தன் கருத்தை வைத்திருக்கிறார். கர்நாடகாவில் பெங்களூர் மத்திய தொகுதிகளில் அவர் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார். 7 சட்டசபை தொகுதியில் உள்ளன. பெங்களூர் மத்தியில் 7 சட்டசபை தொகுதியில் இருக்கின்றன. அதில் மகாதேவபுரா சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார். அதாவது 3 தொகுதியில் முன்னிலையில் இருந்தார். 3இல் காங்கிரஸில் இருந்தது. அவற்றில் காங்கிரஸில் மன்சூர் கான் முன்னிலை இருந்தார். இந்த 6 தொகுதிகளில் நிகர முன்னணி என்றால் மன்சூர் கான் மட்டும் 88,000 வாக்குகள். அதாவது ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அதில் 3இல் காங்கிரஸும் 3இல் பாஜகவும் இருந்தது. காங்கிரஸ் இருந்தவற்றில் அதனுடைய வேட்பாளர் மன்சூர் கான் 88,000 வாக்குகள் முன்னணியில் இருந்தார். ஆனால் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் லட்சத்துக்கு அதிகமாக முன்னிலை இருந்ததாக தெரிவித்த பாஜக வேட்பாளர் திடீரென மன்சூர் கான் ஓட்டை தாண்டி அங்கே அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று அதிர்ச்சி கருத்தை தெரிவித்தார். மகாதேவபுராவில் தான் இந்த ஒரு சட்டமன்றத்தில் 1,250,000 கள்ள ஓட்டு இருப்பது என்பது இந்த நேம் ஹஸ் பீன் எம்படட். பசுமரத்தாணி போல் மகாதேவபுரா என்பது ஓட்ஷோரின் அடையாளமாகவே மாறியிருக்கிறது. இதையும் திரு சிதம்பரம் சுட்டிக்காட்ட தவறவில்லை. ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியும் சிதம்பரம் மேலும் சொல்கிறார். தேர்தல் ஆணையம் மௌனமாகவே இருக்கிறார்கள். அவர்கள் போலியான வாக்காளர்களை சேர்ப்பது, உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவது, ஒரு முகவரியில் 120க்கு மேற்பட்டவர்களை சேர்ப்பது, நாங்கள் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரே முகவரியில் 120. இதெல்லாம் தில்லுமுள்ளு என்று பல புள்ளியியல் அறிஞர்கள் சொன்னாலும் வாக்கு திருட்டு என்பது பீகாரிலும் கர்நாடகத்திலும் மகாராஷ்டிரத்திலும் நடந்தது. தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடைபெறாது என்று நாம் நினைப்பதற்கு முடியாது. ஏனென்று சொன்னால் பாஜக இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் அநேகமாக நடப்பது சாத்தியம் இல்லை என்று கூறிய திரு ப. சிதம்பரம்
நாம் அதனை நடக்க விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 அணிகள் இருந்தாலும் அதிமுக ஒருவேளை பாஜகவோடு நெருக்கடியான கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் இந்த வாக்கு திருட்டை அனுமதிக்க மாட்டார்கள். எனவே விழிப்போடு இருங்கள். கர்நாடகாவுடைய நிலைமையும் பீகாருடைய நிலையும் மகாராஷ்டிராவுடைய நிலையும் வேறு. பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இன்னும் 8 மாதங்கள் விழிப்போடு இருந்து வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும். நாம் கூட்டணிகள் நிச்சயமாக செயல்பட வேண்டும். காங்கிரசுடைய குழு தலைவர் எல்லாம் இதில் கலந்து கொண்டார்கள். ஆக இந்த செய்திக்கு பின்னால் எல்லா செய்திகளிலும் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் வந்திருக்கிறது. மேலும் பேசிய திரு ப. சிதம்பரம், ஆமை புகுந்த வீடும் உருப்படாது, பாரதிய ஜனதா நுழைந்த மாநிலமும் உருப்படாது என்ற தருமையான கோபத்தில் அவர் தன் கருத்தை வைத்திருக்கிறார். அதில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடக்காது. அங்கே இடதுசாரிகள் ஆட்சி, இங்கே திராவிட இயக்கங்களின் ஆட்சி என்றும் சொல்லியிருக்கிறார். ஒரு கிராமத்தில் யாராவது வெளிநபர்கள் நுழைந்து விட்டால், இது பீகார் அல்ல, தமிழ்நாட்டில் மக்கள் உடனடியாக இவர் யார் என உடனடியாக கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், இங்கே அதிமுகவும் திமுகவும் வலிமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு முயற்சிகள் நடக்கலாம். ஏனென்று சொன்னால் பாஜக நுழைந்துள்ளது தமிழ்நாட்டில். பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் உள்ள அதிமுக எந்த நிலையிலும் வாக்கு திருட்டை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு அதிமுகவோடு தான் போட்டி, திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் அவர் சொல்கிறார். அவர்களிடமிருந்து கழித்து பார்த்தால் இருவருக்கும் வாக்கு திருட்டு நடக்கக்கூடாது என்பதுதான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். ஆகவே திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் விழிப்போடு இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் வரும்போது யார் பெயரை நுழைக்கிறார்கள், யார் பெயரை நீக்கிறார்கள், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு பூத் கமிட்டியும் இருக்க வேண்டும் என்பதை விழிப்போடு நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடக்காது என்று முழு நம்பிக்கை இருக்கிறதாக குறிப்பிட்ட அவர், நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, அந்த நம்பிக்கைக்கு ஆதரவாக நம்முடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு மல்லிகார்ஜுன கர்கே ஆயிரக்கணக்கான, பெங்களூரில் அவர் பேசுகிறார், ஆயிரக்கணக்கான தகுதியான வாக்காளர்களின் பெயர்களை அவர்களுக்கு தெரியாமல் நீக்கப்பட்டு மிக மோசமான அளவில் மோசடி நடந்துள்ளது. 2023 பிப்ரவரியிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வாக்கு மோசடி நடந்திருப்பதற்கான சான்று. இந்த வழக்கை சிஐடி விசாரித்து வரும் நிலையில் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு மோசடி நடக்கவில்லை என்றும் அந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரம் இல்லாது என்றும் தேர்தல் ஆணையம் மறுத்தது. இந்த வழக்கை விசாரிக்கும் சிஐடி போலீசார் இணையதளம் படிவம் 7 மோசடி செய்து அவர்கள் போலி வாக்காளர்கள் கர்நாடகாவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இணையதளம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐபி, அதாவது அட்ரஸ் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருந்தது. ஆனாலும் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான முக்கியமான துருப்புச்சீட்டாக திகழும் முக்கியமான தகவல்கள் தேர்தல் ஆணையம் இதுவரை வழங்க மறுக்கிறது. தேர்தல் ஆணையத்தை டிஜிட்டலாக கேட்க மறுக்கிறார்கள், வீடியோ பதிவை மறுக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் பாரதிய ஜனதாவின் குரலாகவே பேசுகிறார்கள் என்பதை அவர் மட்டும் சொல்லவில்லை, அனைவரும் சொல்கிறார்கள். அதுவும் நியாயமில்லாத ஒரு விஷயம்தான். இந்த வழக்கில் தவறு செய்தவர்கள் தேர்தல் ஆணையம் காப்பாற்றுகிறது. பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு திருட்டுக்கான கிளை அலுவலகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஆக இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டு, ஓட்சொரே என்கின்ற இந்த பதம், இந்த நடவடிக்கை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு பதட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாயிலாக பேச ஆரம்பித்திருக்கிறார் திரு ப. சிதம்பரம். கர்நாடகாவில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை தாண்டி தேசிய அளவில் ராகுல் காந்தியே மகாதேவபுராவில் 6 நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் 2 பேரும் 3 வெட்டியிருந்தார்கள். மன்சூர் கான்
88,000 ஓட்டில் இருந்தார். திடீரென அந்த 1,00,000 ஓட்டில் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றது நாடாளுமன்றத்தில் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். முன்னணியில் இருந்து 88,000 வாக்குகள் முன்னணியில் இருந்தார்கள். திடீரென 1,00,000 வாக்குகளில் பிஜேபி வெற்றி பெற்றதற்குத்தான் அந்த மகாதேவபுராவில் 1,250,000 கள்ள ஓட்டுகள் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதே மாதிரி மல்லிகார்ஜுன கர்கேயும் இவர்களும் சொன்னார்கள், ஒரே எண்ணில் 500 ஓட்டை எப்படி பதிவு செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அது ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. இதில் முக்கியமாக ஒரு கருத்து, மல்லிகார்ஜுன கர்கே போலி வாக்கு பாஜகவின் ஒரு மையமாக தேர்தல் கமிஷன் மாறி இருக்கிறது, ஓட்டை திருடி கொடுக்கக்கூடிய பாஜகவின் பிராக்சியாகவே தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிறதுங்கிற கருத்து இந்தியாவிலேயே ஒரு அட்டானமஸ் பாடிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலை குனிவு, அவமானம் இந்திய தேசிய அரசியலில் எதிரொலிப்பது ஒரு நல்ல ஒரு சமீட்சை இல்லை. உண்மையிலே இது ஒரு ஆபத்தான போக்காக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, இந்த 2 பேரும் என்னென்னலாம் நடந்திருக்கிறது என்பதையும், 7வது படிவம் பாரம் 7 மூலம் திருட்டு நடந்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1, இனி வருங்காலத்தில் தமிழகத்திலும் யார் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், யார் வேண்டுமென்றே எக்ஸ்பெல் செய்யப்பட்டிருக்கிறார்கள், வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கவனிக்கணும். இங்கே நடக்காது என்றாலும் விழிப்போடு ஒவ்வொரு பூத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். மல்லிகார்ஜுன கர்கே மீண்டும் கர்நாடகாவில் நடந்ததையெல்லாம் சுட்டி காட்டி தேர்தல் கமிஷன் பாஜகவின் ஒரு ஏஜெண்டாக மாறியிருக்கிறார்கள். இந்த திருட்டை வடிவமைத்து கொடுப்பது அவங்க தான். சிஐடிக்கு விசாரணை நடக்கிறது. டிஜிட்டலை கேட்டாலோ வீடியோ பதிவுகளை கேட்டாலோ எதை கேட்டாலும் தட மறுக்கிறார்கள் என்பதை தாண்டி, அன்றைக்கு வெளியான ஒரு 2 நாளுக்கு முன்பு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கலெக்ட் செஞ்சிருக்கிற குஜராத்தில் 15 நாட்களில் இந்த 10 முகம் தெரியாத அரசியல் கட்சிகள் பணத்தை யாரிடமிருந்து பெற்றார்கள், எவ்வளவு பணம் என்பதையெல்லாம் தேர்தல் கமிஷன் அளித்திருக்கிற ஷாக் நியூஸையும் நாம் பதிவு செஞ்சிருக்கிறோம். உண்மையிலேயே மறுபடியும் சொல்கிறோம், இந்தியா இப்படிப்பட்ட ஒரு கடும்போக்கான மோசடியில் செல்வது இந்திய அரசியல் அமைப்புக்கு பெரும் சவால். அது தீர்க்கப்படுமா அல்லது நீர்த்து போய்விடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.